நாங்க கொச்சையா பேசணுமா? 80 வயசுல வந்து அவர் உடல் தேவைக்காக திருமணம் பண்ணாரு எங்கேயாவது பேசணுமா? நாங்க அப்படியே பேசுறோம். மணியமே வாரிசா அறிவிச்சார் இயக்கத்துக்கு, அது பிழையானது, அதுதான் அண்ணா அறிவித்தாருன்னு சொல்றோம். அதான சொல்றோம். அப்ப எங்க தனிநபர் தாக்கல் வந்துச்சு, எங்க கண்ணியமற்ற வாதம் வந்துச்சு? ஆனா அந்த கு ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அத்தனை பேருங்க அண்ணன் சீமான் குறித்து தரம் தாழ்ந்த விமர்சனம், குடும்ப ரீதியா பேசுறது. இதான் பெரியார் கத்து கொடுத்தாரா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை இல்லையா? எல்லாருக்கும் அக வாழ்க்கை புற வாழ்க்கை இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்குங்க. நீ கருத்தா இது கொள்ளாம தனிநபர் தாக்குதல், அவதூறான மனிதமான பரப்புற அண்ணன் சீமான குடும்ப ரீதியா பேசுறது, அதை கு ராமகிருஷ்ணன் மகிழ்றாரு பேசி. நீ எல்லாம் மனசாடாரியெல்லாம், எல்லாம் பெரிய மனசாடாரியெல்லாம், எவ்வளவு கேவலம் அதெல்லாம். 60 வயசு தாண்டுது, குறைந்தபட்ச ஒரு ஜனதாக தன்மையோட, ஒரு முதிர்ச்சியோட, ஒரு கண்ணியத்தோட நடந்துக்க முடியல, செருப்படுத்தி வீசுவாங்களாம். ஏன் ஓனெல்லாம் செருப்பு இருக்கா? எங்களால செருப்பு இல்லையா? நாங்க சும்மா இருக்க மாட்டோம், நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம்னு நாங்க விட்டோம்னா என்ன? அதிகபட்சம் கொலை முயற்சி வழக்கு தானே, அதிகபட்சம் கொலை முயற்சி வழக்கு தானே, அடிதடி வழக்கு தானே. அப்படி என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாங்க மிகுந்த பொறுப்புணர்வோட, மிகுந்த கண்ணியத்தோட கடந்து போறோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அண்ணன் சீமான அளவுக்கு எந்த தலைவர் வந்து இவ்வளவு அவதூறுகளை, இவ்வளவு வசை மொழிகளை, இவ்வளவு இழிவான பரப்புரை இருக்குண்டா? அவளே பரப்புறாங்க. நாங்க வைக்கிற கேள்விக்கு, தர்க்கத்துக்கு மாற்ற ஒரு கருத்தை வைக்க முடியல, வைக்க துப்பு இல்லை. ஏன்னா பெரியாரு பிம்பமே அப்படிதான். நீ பெரியாரு கட்டிப்பிடிச்ச ஆளு, உருண்டு பரலு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க அந்த பிம்பத்தை வந்து உடைச்சு முடிப்போம். இல்ல, அதுவே தாவேக்காவுடைய வருகைக்கு பிறகுதான் நீங்க பண்றீங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை தலைவரா பெரியார் கொண்டு வந்த பிறகு ஐயோ நம்மளோட இருப்பு வந்து இங்க காலியாக போகுதுங்கிற ஒரு பதற்றத்துல, பயத்துல, அச்சத்துல, நடுக்கத்துலதான் நாம் தமிழர் கட்சி இப்படி பண்ணதுங்கிற ஒரு விமர்சனம் உங்க மேல. விஜய்க்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விஜய் வந்து 5 பேர் சொல்லியிருக்காங்க கொள்கை தலைவர்கள்னு, அதை அவர் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி மூக்க தலைவர்கள் வந்து பெரியாரை விமர்சிச்சு பேசினார் அண்ணன் சீமான். அப்ப கட்சியை ஆரம்பிக்கலையே விஜய். ஆமா, பெரியார் ஈவாரா ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார்? ஏன் இந்த முடிவை சொன்னார்? ஏன் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னார்? இதுதான் கேள்வி. அதுக்கு என்ன சொல்லணும்? இதனால சொன்னார், இதான் தர்க்க நியாயம், இதனால அவர் வந்து நிலைப்பாட்டை எடுத்தார், இதனால இந்த அணுகுமுறையை கண்டுபிடிச்சார், அதை சொல்லு. அதை நியாயம் இருக்குங்கிறத நீ ஆட்களுக்கு உணர்த்து, அப்படி பேசு. அதை பேச துப்பு இல்லை. ஏன்னா ஒரு நியாயமும் இல்லை, ஒரு தர்க்க நியாயமும் இல்லை. அப்ப என்ன பண்றது? இவனை பேச விடாம வாய அடைக்கணும். நீ பெரியாரே வந்து ஈவரான்னு சொல்றியா? நீ சங்கி. நீ பெரியாரே கேள்வி எழுப்புறியா? நீ சங்கி. பெரியாரே நீ பேசுறியா? நீ குறுமடிச்ச ஆள். அப்படின்னா நான் கேட்க கேள்விக்கு உன்ட்ட பதில் கிடையாது.